வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களே, உங்களது பொன்னான வாக்குகளை வெற்றியின் சின்னமா தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்க திமுகவுக்கு ஓட்டு போட்டு பார்த்துட்டீங்க, ஒன்னும் நடக்கல. அதிமுக அதுக்கு முன்னால இருந்தாங்க, அவங்களும் ஒன்னும் நடக்கல. பள்ளிக்கரணைக்கு உள்ள போயிட்டு வர மக்களோடு வாழல. டிசம்பர் மாசம் பள்ளியோடையும் முதலையோடையும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த மக்களுக்கு பட்டா இல்லை. ஆனா தனியார் நிறுவனத்துக்கு பட்டா கொடுத்திருக்காங்க. அதனால சொல்றேன், நிர்வாகத்தில் கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு வாங்குவதை வாங்கி கொடுப்பேன். இல்லை என்றால் அந்த மக்களோடு உட்கார்ந்து போராடியாவது அந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை பெற்று தருவேன் என்று சொல்லி வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கே மரியாதைக்குரிய வணிக பெருமக்கள் நீங்கள் வரவேற்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் கரோனா காலத்தில் வணிக பெருமக்களுக்கு கடனுதவி செய்ததனால்தான் இந்த உலக பொருளாதாரத்தில் 3வது பொருளாதாரமாக இந்தியா வேகமாக நடைபோடுகிறது என்றால் அதுக்கு மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் காரணம்.